அஷ்டபந்தனம் சாற்றப்பட்டுள்ள சிலைகளை அர்ச்சகரை தவிர மற்ற எவரும் தொடக்கூடாது. சிவாலயத்திற்குள் நுழைவதற்கு முன்னால் நந்திக்கு பின்னால் நின்று கொம்புகள் வழியாக இறைவனை தரிசிக்க வேண்டும். அதனைத் தொடர்ந்து நந்திக்கு முன்னால் பக்கவாட்டில் வந்து நின்று உள்ளே செல்வதற்கு அனுமதி வேண்டி நந்தி பகவானிடம் பிரார்த்தனை செய்ய வேண்டும். எக்காரணத்தை கொண்டும் இறைவனுக்கும் நந்திக்கும் இடையே இறைவனை மறைக்கும் விதமாக சென்று நிற்கக்கூடாது. உங்கள் வேண்டுகோளையும் பிரார்த்தனைகளையும் நேரடியாக இறைவனிடமே முறையிடலாம். அதனை விடுத்து இறைவனை நோக்கி தியானத்தில் அமர்ந்திருக்கும் நந்தியினை தொந்தரவு செய்யும் விதமாக அவரை தொடுவதும் அவரது காதுகளில் இரகசியமான முறையில் வேண்டுகோளை சொல்கிறேன் பேர்வழி என்னும் நம் எச்சில் படும் விதமாக குறைகளை சொல்வதும் முற்றிலும் தவறு. பிரதோஷ காலத்தில் நந்தியின் சிரசினில் இறைவனின் திருநடன காட்சி தென்படுவதனால் அந்த நேரத்தில் சிறப்பு அபிஷேகம் ஆராதனை செய்கிறோம். அந்த நேரத்தில் சிவனடியார்களின் தலைவனாகிய நந்திக்கு செய்யும் ஆராதனை அந்த ஆண்டவனுக்கே செய்யும் ஆராதனை என்பதால் சிறப்பு பெறுகிறது. அதனை தவறாக புரிந்து கொண்டு நந்தியின் காதுகளில் வேண்டுகோள் சொல்வது என்பது வீணானது மட்டுமல்ல, எதிர்மறையான பலன்களை தரும் பாவச் செயலாகும்.